போட்டுருக்காங்க கல்ல. ஒரு குமரிக்கு என்ன வேணும்? பாதுகாப்பு. அந்த பாதுகாப்புன்றது எங்க கிடைக்கும்? எங்க அப்பா எங்க அண்ணனுங்க எல்லாம் கொடுக்குறாங்களே. நீங்க சொன்னீங்களே உங்க அப்பா ராஜா கொடுப்பாரு பாதுகாப்பு. எங்க அண்ணன் அனுப்பிச்சுட்டு இருக்காருல்ல. ராஜா கொடுப்பாருன்னு கேக்குறேன். அதான் எங்க அண்ணன் அனுப்பிச்சுட்டு இருக்காருல்ல சாமி. அண்ணனா? எதுக்கு தங்கச்சோறு இருந்து யாருக்கு முடியும்? ஏன் எங்க அண்ணன் அப்படி பேசுறீங்க? எங்க அண்ணனை பத்தி தப்பா பேசுறீங்க? அப்படி கிடையாதுங்க. இன்னும் அண்ணன்ட்டே நான் பேசிட்டு போயிருக்கல. ஏன் போட்டு வந்து பேசுறேன்? எதுக்கு பொம்பளை பிள்ளை கத்திட்டு தான் மேல இருந்து கீழே இறங்கி இத ஒரு பொழப்பா வச்சிட்டு இருக்குது. இதெல்லாம் ஒரு பொழப்பு. என்ன பொழப்பு? என் பொழப்பு சரியா? ஆமா ஆமா, இதெல்லாம் கலகம் பண்றது ஒரு பொழப்பு. பொம்பளை பிள்ளை பாடிக்கிட்டு தான் கீழே இறங்கி வந்துருது. இது ஒரு பொழப்பு. என்ன காரணம்? என்ன பொழப்பு? இந்த பொழப்புக்கெல்லாம் கயிறு எது இருக்கா? கயிறு 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 4 முழம் கயிறு. 4 முழம் 3 முழம் போதும் உனக்கு. தொங்க வேண்டியதானே? உங்களுக்கு 4 முழம் போதும், தொங்க வேண்டியதானே? எனக்கு 4 முழம் 7 முழம் கூட எனக்கு இருக்கு. ஆனா உனக்கு 3 முழம் போதும். 3 எதை பத்தி நீங்க பேசுறீங்க? என்னது? எதை பத்தி பேசுறீங்க? என்ன முடிச்சு? உனக்கு தான். எனக்குன்னா எனக்கு புரியலையே. அப்படியே நேரே ஒரு நிமிஷம் நல்லா பாருங்க. எனக்கு புரியல, சொல்லுங்க நீங்க. இல்ல இதே பாருங்க. எனக்கு புரியல சாமி. எதுக்கு வந்தீங்க? வந்த விஷயத்தை சொல்லணும். என்னைய பாருமா. ஐயே அப்பா, என்ன இவரு? என்ன பாரு என்ன பாருன்னா நாலு மகிழ்ச்சி மாதிரியா பேசுறீங்க? கோடி நன்மை அடி வாங்குறதுல அப்பயும் நன்மைதாமா. சரியா? நான் குரு பார்வை நான் இருக்கேன். நீ வேணா என்ன குருன்னு பாரு. உன் குடியே துளங்கும். எனக்கு நேரம் இல்ல, வரட்டும் பாத்துக்கிறேன். ஆக இப்ப நான் கேட்கிறேன், இங்க வருங்க. உங்களுக்கு ஒரு பதினா உனக்கு நான் தான் புருஷன் பார்த்து. எனக்கு புருஷன் பார்த்துட்டு வந்துருக்கீங்களா? எவ்வளவு ஒரு அக்கறை பதிலா? சித்தப்பா 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 இருக்கட்டும். மாப்பிள்ளை யாரு சொல்லுங்க? புடிச்சிருந்தா கட்டிக்கிறேன், பிடிக்கிறேன் கட்டிக்க மாட்டேன். அதான் புருஷன். புருஷனா என்ன? கணவர் தானே? கணவர் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. மாப்பிள்ளை வேணுமா புருஷன் வேணுமா? விஷயம் இருக்குல்ல. உனக்கு மாப்பிள்ளை வேணுமா புருஷன்? கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் புருஷன். இல்லையே, கல்யாணம் பண்ணாலும் மாப்பிள்ளை. 5 கல்யாணம் பண்ணிருக்கட்டும், 6ஆவது கல்யாணம் பண்ண போறேன். அப்ப பிராமணர் என்ன சொல்லுவாரு? நல்ல நேரம் முடிய போது மாப்பிள்ளை அழைச்சிட்டு வாங்க தான் சொல்லுவாரு. தவிர மாப்பிள்ளை அடுத்த ஒரு புருஷனை கூட்டிட்டு வாங்க சொல்லுவாரு. 5 கல்யாணம் பண்ணிட்டான், 6ஆவது கல்யாணம் பண்ண போறேன். அப்ப ஐயர் எப்படி கூப்பிடுவாரு? எதுக்கு கோவமா போகுது? எங்க போனாலும் சேவிச்சாகணும். நம்ம சொல்லாம போக முடியாது. அதனால சொல்லுங்க. சொன்னதுதாமா வீண்பாதம் பேசிடலாமா? எந்தனுக்கு தெரியும் எல்லாம் கார்த்தியனுக்கு நிதானம் பாரண்டா முட்டாட்டி. சொல்ல மாட்டீங்களா? மிக பெருமையா இருக்கு. சொல்லுங்க எப்படி அவரு கேட்பாரு. சொல்லுங்க. அவருக்கு ஒரு பொண்ணு இருந்தா பாக்குறீங்க. பாவம் சரவணன் ஒருத்தர் இருக்கா. அப்பல இருந்து மூஞ்சி தொங்க போட்டாச்சு. சரவணன் ஒருத்தர் இருக்கா. அவன் கிழவன். அதெல்லாம் வேணும். சரியா? எல்லாமே கேட்டு போயிடலாம். சொல்லுங்க. சொன்னதுதாமா விவாதம் பேசுகிறேன். கதனுக்கு நிதானம் பாருண்டா முட்டாட்டி. அவளுக்கு எப்ப ஒரு கொங்க மறைஞ்சிச்சு? சிவனை பார்க்கும்போது அந்த மணிக்க மாப்பிள்ளை கொஞ்ச நேரத்தில் வந்துருவாரு. அதுக்கு வேலை இல்லாம போயிடும். மாப்பிள்ளைய பார்த்துட்டு வந்துருக்கீங்க. செந்தில் வாழும் முருகனையா, செந்தில் வாழும் முருகனையா, வழி எனக்கு மாப்பிள்ளையா, கல்யாணம் வேணாம் போய் வாங்க ஆசாமிகளே, என்னோட தெய்வாங்க ஆசாமிகளே, வேண்டாங்க வேண்டாங்க மணமகனாக வேண்டாங்க 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 மணமகனாக வேண்டாங்க. முருகனையா வழி எனக்கு
ஊர்ல எங்களை நடிக்கிறதுக்கு அட்வான்ஸ் பண்ணீங்களா இந்த பிளேட் அடி வாங்குறதுக்கு அட்வான்ஸ் பண்ணீங்களா? ஏத்தா எத்தனை தடவை என்னைய அடிக்கிறாங்க எடுப்பாங்க மிருதங்காரத்து. உங்க அப்பாவுக்கு என்ன தொழில்? எங்க அப்பாவுக்கு படைக்க. அம்மாவுக்கு கல்வியை போதி. அத்தைக்கு வீரத்தை கொடுக்குறாங்க. மாமாவுக்கு அழிக்கிறார். உங்களுக்கு அந்த பொழப்பு எனக்கு என்ன? கூட்டி கொண்டு போதும் கூட்டி கொண்டு போதும் ஓட்டமை கொள்ள கைவரிசைகள் நடுப்போ நான் கூட்டி கொடுக்குறேன். உன் சொல்படி நான் கூட்டி கொடுக்குறேன். நான் யாருக்கு கொடுத்து கொடுக்கணும்? அறிவுள்ளவருக்கு அறிவை குட்டி, புத்திராதவருக்கு புத்திய குட்டி, செல்வம்லவருக்கு செல்வத்தை குட்டி. என்ன பார்த்து நீ கூட்டி கொடுக்குறவன்? உங்களை பார்த்து கேட்டேன். நிப்பாதப்பா. இந்த வரைக்கும் சின்ன பிள்ளை நான் பேச வச்ச அழகு பார்த்தேன். இப்ப நான் சொல்றேன், எனக்கு நீ கூட்டி கொடுக்குற பட்டம் எடுத்துறீங்க. ஆமா. பூரா உன் சொந்தம். ஆமா. உன் நாட்டு மக்கள் தானே. ஆமா. அவங்க எல்லாம் சேர்ந்து சரியா 5:55க்கு உனக்கு ஒரு பட்டம் கொடுப்பாங்க. எப்படியா? அது அப்படியே வந்தாங்க. தெய்வான சக்கரத்தை வந்து கொரத்தி நம்ம கதையில இருக்கிறது. தெய்வான சக்கரத்தை வந்து கொரத்தி நம்ம கதையில இருக்கிறது. தெய்வான சக்கரத்தை வள்ளி தெய்வான சக்கரத்தை வந்து கொரத்தி நம்ம கதையில இருக்கிறது. சிங்கார நடக்கிறது நடக்கிறது. இப்ப சொல்றேன், நினைச்ச தோல் ஒதுக்கி போட்டு போக முடியும். ஆனா இருந்தாலும் வந்திருக்க முருகனுக்கு பெருமை கிடையாது. போனா போய் சின்ன பிள்ளைங்க பொழைச்சு எனக்கு ஒரு பிள்ளை இருந்தா கழிப்பா உங்களை மாதிரி அப்பெல்லாம் எனக்கு தான் அம்மி ஒதுக்கி போட்டு கொண்டுருவேன். மணிக்கு 8 வயசு நீங்க நீங்க எல்லாம் என்ன நினைச்சீங்க? முருகனை பிடிக்கணும்னு நினைச்சீங்களா? இல்ல, இந்த ஆடை இப்படி அடிச்சு பத்தி விட்டாதான் கோவமா போய் முருகன் சொல்லுவார். அப்ப சுவாமி வந்து சீக்கிரம் என்னை ஆட்கொண்டு போவார் அப்படின்னு சொல்லி அவருடைய பாதார வந்தத்தை வெகு சீக்கிரம் அடைவே இப்படி ஒரு நாடகம் நடத்துறேன். அப்படி நான் சொல்லுவேன், எனக்கு முருகனை பிடிக்கல, எனக்கு முருகனை பிடிக்கல. அவர்தான் ஒரு ஆளு ராத்திரிக்கு 1 மணிக்கு போட்டாலா டாப்பா? டாப்பா என்ன டாப்பா? தாழ்பால் டாப்பா சொன்னாங்க சங்கத்துல. இருக்கட்டும், அதனால அவருடைய பாதார வெகு சீக்கிரம் காத்து கொண்டிருக்க வெற்றிவேல் முருகனுக்கு